இவரது சமகாலத்து நடிகைகளான நெருங்கிய தோழிகளாக அறியப்பட்ட ஜெயபிரதா, ஸ்ரீதேவி ஆகியோர் ஹிந்தி திரையுலகை கலக்கி வந்தனர். இருப்பினும் அதை பற்றியெல்லாம் கவலைப்படாத ஜெயசுதா இருவரிடமும் நல்ல நட்பு பாராட்டி வந்திருக்கிறார். குறிப்பாக ஜெயபிரதாவை வாடி போடி என்று அழைத்துக் கொள்ளும் அளவிற்கும், ஜெயசுதாவிற்கு ஏதாவது ஒன்று என்றால் முதல் ஆளாக வந்து நிற்பதிலும் சரி, இன்று வரை அவருக்கு நெருங்கிய தோழியாக இருந்து வருபவர் ஜெயபிரதா. இப்படி தெலுங்கு திரையுலகில் நட்போடு கலந்த உறவுகளோடு தனது வெற்றி பயணத்தை ஜெயசுதா தொடர்ந்து வந்த போதிலும், இன்று வரை தமிழில் பல நல்ல படங்களில் நடிக்கும் வாய்ப்பை தவற விட்டுவிட்டோம் என்ற வருத்தம் மட்டும் இவருக்கு இருந்து வருகிறது. அதிலும் குறிப்பாக 1979ஆம் ஆண்டு கமல் ரஜினியுடன் இணைந்து நடித்த நினைத்தாலே இனிக்கும் படத்திற்கு பிறகு தமிழ் திரையுலகில் பெரிதாக நடிக்காமல் இருந்து வந்த ஜெயசுதாவிற்கு நல்லவனுக்கு நல்லவன் படத்தில் ரஜினியுடனும், சலங்கை ஒளி படத்தில் கமலுடனும்